சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா வா சௌந்தர்யா, காலையிலே இவ்வளவு சந்தோஷமா வர? உன் முகத்துல இப்படி சந்தோஷத்தை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? மா, சூர்யா நல்லவர் தான்மா. என்ன சொல்ற சௌந்தர்யா? பாவமா சூர்யா, நான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் மேல எவ்வளவு லவ் இருக்கு, எவ்வளவு பொசசிவ் இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சௌந்தர்யா, என்னென்னமா சொல்ற? நீ இப்படி ஃபீல் பண்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அது வந்துமா, இந்த சூர்யா எப்பவும் பிரகாசிக்கணும்னா இந்த சௌந்தர்யா என் பக்கத்திலேயே இருக்கணும். உண்மையான லவ்னா என்னன்னு சூர்யா எனக்கு புரிய வச்சுட்டாரு. அதுவும் இல்லாம தப்பெல்லாம் என் மேலதான். ஆனா அவர் தான் என்கிட்ட சாரி கேட்டாரு. இவளை இப்படியே விடக்கூடாது, குழப்பி விடணும். அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். சூர்யா அவ்வளவு இறங்கி வந்திருக்கானா, நீயும் கண்டிப்பா விட்டு கொடுக்கணும் சௌந்தர்யா. புருஷன் பொண்டாட்டினா விட்டு கொடுத்து வாழ்றதுதான் வாழ்க்கை. ஆம்பளைங்க 2 படி இறங்கி வந்தா பொம்பளைங்க 4 படி இறங்கி வரணும். ஆனா நீ சொல்றத பார்த்தா சூர்யா கிட்டத்தட்ட 10 படி இறங்கி வந்த மாதிரி இருக்கு. பதிலுக்கு நீ டோட்டலா அவன்கிட்ட சரண்டர் ஆகணும் சௌந்தர்யா. அப்பதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நான் நடந்த எல்லாத்தையும் மறந்து சூர்யா கிட்ட ஆரம்பத்துல இருந்த மாதிரியே இருப்பேம்மா. கண்டிப்பா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். சரிம்மா, சூர்யா குளிக்க போனாரு, இந்நேரம் வந்திருப்பாரு. என்ன தேடுவாருமா, நான் போறேன். ஓகேமா. ருத்ரா, வாங்க. நீ வாழ்க்கையில இப்பதான் நீ முதலா ஒரு நல்ல காரியம் பண்ற மாதிரி தெரியுது. வீட்டுக்கு முதல்ல வரும்போது என்ன புத்திமதி சொல்லணுமோ அதத்தான் நீ சொல்லிருக்க. சூர்யாவும் சௌந்தர்யாவும் சந்தோஷமா இருக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம்னு சொன்னியே. அத கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன நீ இப்படி சொல்றீங்க? அவங்க 2 பேரும் நம்ம பிள்ளைங்க தானே. சூர்யா நான் பார்த்து பிறந்து வளர்ந்தவன். அவனை ஏன் கையால தூக்கி வளர்த்திருக்கேன். அவன் சந்தோஷமா இருக்கணும்ல. சௌந்தர்யா எப்பவும் பிரச்சனையோட இருக்கா. அப்பப்ப நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு ஏதோ சூர்யா சாரி கேட்டானாமா. அது ரொம்ப சந்தோஷமா வந்து சொன்னா. அதான் விட்டு கொடுத்து வாழுன்னு சொன்னேன். அனி, சௌந்தர்யாவும் நல்ல பொண்ணுதான். ஆமா, சௌந்தர்யா நல்ல பொண்ணுதான். நான் அவளுக்கு தாலி பெருக்கி கோக்குற ஃபங்க்ஷன் நடத்தலான்னு இருக்கேன். அப்படியா? ஆமா, இளமதி வீட்டுக்கு கூட போய் சொல்லணும். அவளுக்கும் தாலி பெருக்கி கோக்கணும்ல. அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நல்ல விஷயம் தான் அண்ணி.
ரெண்டு பேருக்கும் நல்லபடியா நடத்திடலாம். ம் சரி ருத்ரா. ம். ம், இங்க என்ன நடக்குது? சௌந்தர்யா திடீர்னு வந்து சூர்யா நல்லவன், நான் தான் அவனை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு போறா. ராஜேஸ்வரிக்கு என்னடானா மருமகளுக்கு ஃபங்க்ஷன் பண்ணி பார்க்கணுமா? விட்டா மாமியாரும் மருமகளும் சேர்ந்துடுவாங்க போல இருக்கு. விடக்கூடாது, இவங்கள விடவே கூடாது. தாலிய பிரிச்சு கோக்குறதுக்குள்ள இவங்கள நான் பிரிச்சு விடுறேன். அம்மா அம்மா என்னாச்சு அம்மாக்கு? இவ்ளோ நேரம் கூப்பிட்டும் திரும்பியே பார்க்காம இருக்காங்க. அம்மா அம்மா போன் அடிக்குது பாருமா. அம்மா அம்மா சொல்லு லாவண்யா. என்னத்த சொல்றது? அம்மா அம்மா நீ எவ்வளவு தடவை கூப்பிட்டுட்டு இருக்க, திரும்பி பார்க்காம நீ பாட்டுக்கு ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. உன் போன் அங்க எவ்வளவு நேரமா அடிச்சிட்டு இருக்கு தெரியுமா? அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? என் தலைக்குள்ள பல யோசனை அலை அடிச்சிட்டு இருக்கு. இதுல எங்க போன் அடிக்கிற சத்தத்தை நான் கவனிக்கிறது? சரி, அந்த போன் எடுத்து யாருன்னு பாரு. ம் அம்மா, இளமதியோட அம்மா போன் பண்றாங்க. என்னது, சம்மதி அம்மாவா? ஆமாமா. ம் இந்த பேசு. அவங்க போன் பண்றாங்க, நான் கவனிக்காம இருந்தேன். பேசுமா. சம்மந்தி அம்மா. என்ன சம்பந்திமா, எப்படி இருக்கீங்க? ம் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் சம்மந்தி அம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். கடவுள் உங்களையும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. உங்களை சந்தோஷமா தான் வச்சுக்குவாரு. ஏன்னா நீங்க எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி சந்தோஷமா பாத்துக்கிறீங்கல்ல. அப்புறம் நீங்க ரொம்ப நேரமா போன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க போல. நான் தான் கவனிக்கவே இல்ல. என் பொண்ணு லாவண்யா வந்து பார்த்துதான் நீங்க போன் பண்றீங்கன்னு சொன்னா. அதான் போன் எடுக்க லேட் ஆயிடுச்சு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சம்மந்தி அம்மா. சே என்னம்மா, இதெல்லாம் நான் எப்படி தப்பா எடுத்துக்குவேன்? எனக்கே பல நேரங்கள்ல போன் கால் வந்துகிட்டே இருக்கும். நானும் அதை கவனிக்காமலாம் இருந்திருக்கேன். இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. அப்புறம் கதிரும் மதியம் என்ன பண்றாங்க? ரெண்டு பேரும் வீட்ல தான் இருக்காங்க சம்மந்தி அம்மா. நீங்க மருமகன்னு அவனை இவ்ளோ அக்கறையா விசாரிக்கிறீங்க. ஆனா கதிர் தான் உங்களுக்கு போட்டியான கம்பெனியில போய் வேலைக்கு சேர்ந்துட்டான். அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய மன வருத்தமா இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுமா. அதுக்காக நான் ஒன்னும் கதிரை தப்பா எடுத்துக்கலமா. அவருக்கு எங்க வேலை செய்யணும்னு விருப்பம் இருக்கோ அங்க வேலை செய்ய போறாரு. அவர் பிடிச்ச இடத்துல வேலை செய்யறாரு. அது அவரோட உரிமை. அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. உங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையான மனசு சம்மந்தி அம்மா. அதனாலதான் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்துக்கிறீங்க. ஏதோ ஒரு வகையில எல்லாருமே பெருந்தன்மையா இருக்க வேண்டியதுதான். என்னை பொறுத்த வரைக்கும்